சி நீங்களாம் ஒரு அம்மாவா? உங்களை நம்பி இந்த வீட்டுக்குள்ள விட்டோம், இத்தனை வருஷம் கழிச்சு வந்துட்டீங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டோம், இவ்வளோ கேவலமா நடந்திருக்கீங்களே, எனக்கு நீங்க அம்மாவே வேணாம், எனக்கு என் அப்பாவே போதும் அப்படின்னு வந்து இப்போ வந்து உடஞ்சு போய் பல்லவன் சொல்ற அளவுக்கு வந்து ஒரு மோசமான ஒரு விஷயம் நடக்க போகுது. அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியனுடைய கடையை வந்து எப்படியாச்சும் வந்து அவருக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல வாரியாக வந்து எல்லாரும் ட்ரை பண்ணி 1,00,000 ரூபா பணத்தை எடுத்து வர்றாரு சேரன். எடுத்துட்டு வந்துட்டு, டேய் இப்போ பாண்டியா என்னால் 1,00,000 ரூபா இது எப்படியோ ஏற்பாடு பண்ண முடிஞ்சிருச்சு அப்படிங்கும் போது இன்னொரு பக்கம் சோழன் வராரு. நிலா வந்து அவங்க உழைச்சதுலேருந்து கிடைச்ச காசு அப்படின்னு ஒவ்வொருத்தங்களா கொடுக்க காசெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தாலும் 3,90,000 2,90,000 தான் இருக்கு. 10,000 என்ன வேணுமே அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கும் போதே டக்குன்னு வந்துட்டாரு நடேசன். அவர் வந்து இந்தாடா இல்லை 10,500 இருக்கு அப்படின்னு அங்கங்கே வச்சிருக்க சில்லற காசெல்லாம் எடுத்து கொடுத்து, இந்தா முதல்ல போய் கடையை வாங்குற வழியை பாரு அப்படின்ட்டார். ஆனால் எல்லாருக்கும் ஒரே கண்ணெல்லாம் கலங்கிடுது. பரவாயில்ல அவர் கூட யோசிச்சிருக்காரு அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்க. இது கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பணத்தையும் சரி இங்கே நடக்கிறதையும் சரி ஒரு ஓரமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க பல்லவனுடைய அம்மா கோமல். ஸோ அவங்க வந்து எதனால இந்த வீட்டுக்குள்ளார வர வேணாம்னு சொல்லி சொன்னாரு அப்படிங்கிறத நடேசன் சொல்லவே இல்லை. ஆனால் அதெல்லாம் சேர்ந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க போறாங்க. அவர் சொன்ன மாதிரியே வந்து இவங்கள போய் இந்த வீட்டுக்குள்ள விட்டமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் தலையிலேயே அடிச்சுக்க போற சம்பவம் நடக்க போகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எடுத்த உடனே இப்போ நிலா வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குல்ல, அதனால சோழனை கூப்பிட்டு பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம், பாண்டியன் நாளைக்கு வேறு இப்படியோ வந்து பணத்தை கொடுத்து அந்த கடையை மீட்டு எடுத்துருவாரு. ஆனால் எனக்கு இந்த பல்லவனோட அம்மா விஷயத்துல எனக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்கு அப்படின்னு சொல்ல. என்னங்க குழப்பம் அப்படின்னா, இல்லை நீங்க தானே சொன்னீங்க அங்கே வந்து அந்த வீட்டில் யாரோ ஒருத்தவங்க கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல. இன்னும் ஆமாம், ஒரு ஆள் ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க இவங்க. நான் போகும்பொழுது அந்த ஆள் போயிட்டாரு, அப்புறம் இவங்க தான் உட்காந்துருந்தாங்க, நான் அவங்க 2 பேரையும் தான் பார்த்தேன் அப்படின்னா. இவங்க ஆனால் அந்த மாதிரிலாம் யாருமே இல்லை, பக்கத்து வீட்டில் இருந்து மட்டும் தான் வந்து ஒரு ஆள் வந்து யாராவது சும்மா பேசிட்டு இருந்திருப்பாங்க, அதை தான் வந்து சோழன் பார்த்துருப்பாரு, எனக்கு யாருமே கிடையாது, நாங்கள் தனியாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஆனால் அது டவுட்டாக இருக்குது, நம்ம போய் கொஞ்சம் விசாரிக்கலாமா அப்படின்னு ஒன்று. எதுக்குங்க அப்படின்னா, இல்லை நான் சொல்கிறத கேளுங்களேன், எனக்கு ஏதோ ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருக்குது, அவங்க சொல்கிறதுல ஏதோ வந்து மறைக்கிறாங்க, ஏன் இந்த வீட்டை விட்டு போனாங்கிறத சொல்ல மாட்டாங்க, அவர் பல்லவனோட அப்பா மாமாவும் சொல்ல அங்கிளும் சொல்ல மாட்டாரு எதுவுமே, என்ன விஷயம், ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது, பெரிய ரகசியம் இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்னு. சரி ஓகே வாங்க அப்படின்ட்டு நிலாவும் சோழனும் அந்த பல்லவனுடைய அம்மா இருக்க அந்த வீட்டுக்கே கிளம்பி போகிறாங்க. ஈவினிங்காக என்ன இப்போவே போகணுமானா இப்போவே போகலாங்க, யாராவது பக்கத்தில் இருப்பாங்கல்ல அந்த வீட்டில் அக்கம் பக்கத்தில் விசாரிக்கலாம் அப்படின்னு அவங்க கிளம்பி போகிறாங்க. அதே சமயத்தில் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பல்லவன் அவங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. நம்ம அம்மா நம்ம கூட இருக்காங்க, அம்மா வந்து சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாங்கிறாங்க, அம்மா சமைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமாய் அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்துக்கிட்டு இருந்தவர் அப்படியே வந்து அவங்க அம்மா முகம் அவங்க தூங்குறத பார்த்துக்கிட்டே இவரும் தூங்கிடுறாரு, கண்ணாஸ் வந்து தூங்கிடுறாரு. பக்கத்தில் சேரனும் பாண்டியனும் வேற தூங்குறாங்க. பாண்டியன் வந்து வானதி கிட்ட நான் கடையை வாங்க தான் போறேன் அப்படின்னு சொல்ல, வானதி அப்புறம் உன் இஷ்டம் பாண்டி, நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் தேவையில்லாத வேலை, அந்த 3,00,000 ரூபாய் நம்ம கல்யாண செலவுக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது கிறுக்குத்தனமா பேசாத அப்படின்னு போனை வச்சு விட்டுறாரு பாண்டியன். இதுக்கிடையில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பல்லவன் மெதுவாக அப்படி கண்ணை திறந்து பார்க்குறாரு. தூக்க கலக்கத்துக்கு நடுவில் திறந்து பார்த்தா அங்கே அவங்க அம்மா இல்லை. ஏன் நான் படுத்து தூங்கிட்டு இருந்த அம்மாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பதறி போய் எந்திரிச்சு, அம்மா விட்டு போயிட்டாங்களா, திரும்பி போயிட்டாங்களா அப்படின்னு பயந்து போய் அவர் பார்க்க. அதே சமயத்தில் சோழனும் பாண்டியனும் சோழனும் நிலாவும் அந்த பக்கம் கட் பண்ணா அவங்க வந்து அந்த ஏரியாவில் யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்தா நைட் ஆயிடுச்சு. ஸோ யாருமே பக்கத்தில் வீட்டிலலாம் இல்லை. அந்த பக்கம் நடந்து போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரியவர் ஒருத்தர் ஒரு சவுண்ட் ஒன்று கேட்குது. ஒன்று யாருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இந்த வீட்டில் இருக்கவங்க அப்படின்னா. யாரு, அந்த வடநாட்டுக்காரங்களா அப்படின்னா. ஆமாம், அவங்க எங்கேயோ போயிட்டாங்கப்பா, எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்ல ஒன்று. சரி சரிங்க அப்படின்ட்டு, சரி விடுங்க நம்ம அப்புறம் வந்து பகலில் கேட்டுக்கலாங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இப்படி நடந்து இப்படி போகும் பொழுதே அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்வி ஒரு பெரிய ஷாக் தருது சோழனுக்கு. டக்குன்னு சோழன் திரும்புறாரு. அதே சமயத்தை அங்கேருந்து கட் பண்ணால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன கேள்வின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே பல்லவன் எங்கே அம்மாவை காணோம் அப்படின்னு தேடிட்டு இருக்காரு. தேடி இந்த பக்கம் இப்போ ரூம்குள்ளே போய் பார்க்குறாரு, ரூம்குள்ளேயும் காணோம், அந்த ரூம்குள்ளே போகிறார், ரூம்குள்ளேயும் காணோம், எங்கன்னு ஒன்றுமே புரியாமல் பார்த்தா ஒரு பேச்சு குரல் மட்டும் கேட்குது மெதுவா, இரியா வரேன் இரியா அப்படின்ட்டு. என்னடா குரல் கேட்குது அப்படின்னு அந்த பக்கம் போய் பார்த்தா அந்த பக்கம் வந்து ஒரு ஓரமாக நின்று அவங்க அம்மா யார்கிட்டயோ கை காமிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த பக்கம் யாரோ ஒரு ஆள் இருக்கிறது மட்டும் தெரியுது. யாருக்கிட்ட இந்த நேரத்தில் அம்மா பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூப்பிட அவங்க டக்குன்னு திரும்பி பல்லவா அப்படின்னு ஒரு மாதிரி திருன்னு முடிக்கிறாங்க. திருன்னு முடிக்கும் போது தான் வந்து பல்லவன் கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. அவருக்கு ஒரு ஷாக்கு. அவங்க கையில் வந்து ஒரு பையை வச்சுருக்காங்க, பேக் வச்சுட்டு இன்னொரு கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பேப்பரில் சுருட்டி எதையோ வச்சுருக்காங்க. சுருட்டி வச்சுருக்கோன்னா என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அம்மா என்னம்மா எங்கம்மா பையை தூக்கிட்டு இருக்கீங்க, நைட்டில் திருப்பி விட்டு போறீங்களா அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கட் பண்ணால் இங்கே வந்து சோழன் நிலா அந்த இவங்களுடைய வீட்டு வாசலில் நின்றுருக்காங்கல்ல, அங்கே அந்த பெரியவர் கேட்ட கேள்வி என்னன்னா, புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே போயிட்டாங்களே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். யாரை கேட்டு தேடி வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த கேள்விக்கு தான் அவங்க திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்து என்ன சொல்கிறது,
புருஷன் பொண்டாட்டியா? இல்ல அந்த கோமல். ஆமா அவங்க பொண்டாட்டி. இந்த புருஷன் ஒருத்தங்க இருப்பாரு, கூட இருப்பாரு, அவரும் கடன்காரங்க தொல்லை தாங்காம ஓடி போயிட்டாங்க. வந்து விசாரிச்சுட்டு இருக்கானுங்க, வீட்டுல இருக்க ஜாமான்லாம் தூக்கிட்டு போயிட்டானுங்க, பணத்தை கொடுக்கலன்னா அவ்வளவுதான், ஆள் காலி அப்படின்னு பேச, புருஷன் பொண்டாட்டியா அப்படின்னு திருப்பி கேட்கிறாரு சோழன். ஆமா, அந்த வடநாட்டுக்காரங்க தானே 2 பேருமே அங்கே வந்து ஏதோ வந்து குஜராத் பக்கத்துலேருந்து வந்தாங்கன்னாங்க. இந்த 2 பேரும் இங்கே தான் இருந்தாங்க, ரொம்ப நாளாக இங்கே தான் இருக்காங்க. அந்த பொண்ணு தான் வந்து பாவம் ஏதோ வேலைக்கு போய் சம்பாதிக்குது, வீட்டு வேலைக்கு போயிட்டு, அந்த ஆள் வேலைக்கே போல, கடன் மட்டும் எக்கச்சக்கமாக வாங்கி வச்சிருக்காங்க 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு சொன்ன உடனே வந்து இவங்க ஷாக் ஆகி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அவங்க யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. நான் அதுதான் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குன்னு சொன்னேன். இதில் இவர் வேற எதையுமே சொல்ல மாட்டாரு, அங்கிளும் உடனே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு கிளம்பி அங்கே போகும்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா பல்லவன் கிட்ட போறாரு. என்னம்மா கையில் வச்சிருக்கீங்க, எங்கம்மா போறீங்க, வீட்டுக்குள்ளே வாங்கம்மானா, நீ பல்லவா வரேன், நீ பல்லவா வரேங்கிறாங்க அவங்க. உடனே என்ன நீ பல்லவா உள்ள வாங்க, என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது வந்து பார்த்தா அந்த இருட்டுல இருந்து அந்த உருவம் வெளில வருது. யாருன்னு பார்த்தா கோமலுடைய ஹஸ்பண்ட். அவர் வெளில நிற்கிறார். தம்பி நீ உள்ள போப்பா, நான் பேசிட்டு வரேன் அப்படிங்கிற. நீங்க யாரு, நீங்க எதுக்கு வந்து பேசுறீங்க அப்படின்னா வந்து, கோமலை முதல்ல அதை குடு கையில, முதல்ல இப்போ அவங்க கையில இருக்கிறது டேஞ்சர், முதல்ல குடு அப்படிங்கும் போது, என்ன கொடுங்குறீங்க அப்படிங்கும் போது வந்து ஒன்றும் இல்லை, சும்மா பேகு, அவர் முன்னாடி தெரிஞ்சவர், அவர் உனக்கு சொந்தக்காரர் தான், அவர் இந்த இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கையை எடுத்து நீட்டுறாங்க. நீட்டும் பொழுது தான் வந்து பார்த்தா அந்த பேப்பர் பண்டில் ஒரு ஓரமா விரிஞ்சு இந்த பக்கம் வந்து காசு இருக்கிறது தெரியுது. காசு, பாண்டியனோட காசு தானே இது அப்படின்னு கேட்க, நீ பேசாம பல்லவா உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ அமைதியாரு அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது, நான் கொடுக்க விட மாட்டேன் அப்படின்னு டக்குன்னு போய் கையை வச்சு மறைக்கிறாங்க. மறைச்சவன்னு வந்து மறைச்சோன்னா அவர் பிடிச்சி தள்ளுறாரு, தள்ளி கீழே விட்டுறாரு. கீழே விட்டுறா பல்லவன் தலையிட்டு அடிப்படுது. ஏன் அவனை போட்டு தள்ளுன அப்படின்னா, அப்புறம் அவன் கத்தி இது பண்ணானா காசு போயிடும், வா போலாம் அப்படின்னு இழுக்கிறாரு. இழுக்கும் பொழுதே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மட்டுன்னு ஒரு சவுண்டு. என்னடான்னு பார்த்தா இந்த பக்கம் வந்து அவரோட மண்டையிலே பலார் அப்படின்னு அந்த ஆள் மேலே ஒரு தலையில அடி ஒன்று விழுது. யாருன்னு பார்த்தா அங்கே சோழன் நின்றுட்டு இருக்காரு. பின்னாடிலாம் நிற்கிறாங்க. யார் நீ, எங்க வீட்டு பணத்தை எடுத்துட்டு அப்படின்னு பணத்தை டக்குன்னு எடுக்கிறாங்க. எடுத்த உடனே வந்து ஐயோ ஏய் எதுக்கே அவரை அடிச்ச, எதுக்கு அவனை அடிச்ச அப்படின்ட்டு பணத்தை போடுறா அப்படின்னு வந்து இந்த பக்கம் இந்த அம்மா கத்தின உடனே வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்கும் போதே எல்லாரும் எஞ்சி வந்துடுறாங்க. இந்த பக்கம் நடேசன் எஞ்சாரு, எல்லாம் எஞ்சி என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு சேரன் பாண்டியன் எல்லாம் வர பணத்தை தூக்கிட்டு போக பார்க்குறாங்க. அப்படிங்கும் போதே வந்து அந்த ஆளை பிடிக்கிறாங்க. அந்த ஆளை வந்து சோழனை பிடிச்சிட்டாரு. இவங்களையும் பார்க்குறாங்க. பார்த்து ஓ இவனு இங்கே தான் இருக்கானா அப்படிங்கிறாரு நடேசன். எல்லாரும் யார் அவர்னா, அதெல்லாம் இருக்கட்டும், என்ன பண்ணா திருப்பி பணத்தை தூக்கிட்டு ஓட பார்த்தாளா அப்படின்றாரு கேஷுவலா நடேசன். ஆமா அப்படின்னா, அப்புறம் அப்ப திருடிக்கு வேற என்ன வேலை செய்வா அப்படின்னு ஒண்ணு எல்லாரும் அதிர்ச்சியாகி திருப்பி ஒருத்தர் முகத்தை பார்த்துக்க, நீங்க திருடதான் வந்தீங்களா, அப்ப வந்து பாண்டியனோட பணத்தை திருடிட்டு போலான்னு பாத்தீங்களா, நீங்களாம் ஒரு அம்மான உங்களை வீட்டுல சேர்த்தமே அப்படின்னு வந்து இந்த பக்கம் வந்து உடஞ்சு போய் இப்போ பேச ஆரம்பிக்கிறாரு இப்போ பல்லவன். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, உண்மையாக அவங்க ஏன் வெளில போனாங்கிற உண்மைகள், ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய திருட்டுத்தனத்தை தாண்டி ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்துச்சு, நடேசனுடைய முதல் மனைவிக்கு என்ன நடந்துச்சு, 2வது மனைவிக்கு என்ன நடந்துச்சுங்கிற ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம் வரப்போதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ நீங்கள் அந்த ப்ரெடிக்ஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கோமல் வீட்டுக்குள்ள வந்தோன்னா எத்தனை பேர் வந்து உண்மையிலே அவங்க வந்து ஏதோ ஒரு தப்பு இருக்குது அவங்கள்ட்ட நினச்சிங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். பல்லவன் கையில் அவங்க சிக்கினாதான் வந்து கரெக்டாக இருக்குமோ, எமோஷனலாக கனெக்ட் ஆகுமோன்னு தோணுது, இல்லை வேறு யார் கையில் சிக்குவாங்கன்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலுடைய மற்ற ப்ரெடிக்ஷன் வீடியோஸ், பாண்டியன் ஷோஸ், மகாநதி ஐயனார் துணையில் இல்லாமல் சிறகடிக்க ஆசை வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்ஸும் இருக்குது, பிடிச்சா ஜாயின் பண்ணிக்கோங்க.